turn off camera. இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உள்ள வந்து செம்ம காண்டாயிடுச்சு வேலை. சரி, ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷிரியன். வெல்கம் பேக் டு த சேனல். உக்ரைனுடைய பார்டரில் இருக்கும், போலாண்ட் அண்ட் உக்ரைனுடைய பார்டர். அண்டு உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. உள்ளே என்ட்ராகவும் போகிறோம் அப்படின்னும்போது வார் நடக்குது அதனால் பயப்படுறியாடா அப்படின்னா இல்லை, டாக்குமெண்டேஷன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் கூட கிடையாது பார்டர். இங்கேருந்து அதை எட்டி பார்த்தாலே தெரியுது பார்டரில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டமே இல்லை, காலியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீசா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் நம்ம உள்ள. அண்ட் நம்மளுடைய பைக்குடைய நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிருக்கு பின்னாடி லைட்டாக. ஸோ அது வந்து எதனா பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. இன்னும் நடக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்றைக்கி June 11th டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் 6:24 ஆகுது கரெக்டாக. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு 3.5 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கீவ் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா வந்து பாம்பு ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. நைட் நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா உள்ளே என்ட்ராக போகிறோன்றனால. நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் அன்இன்ஸ்டாலே பண்ணி வச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க, அத்தனை பாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பு ஷெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஷெல்டருக்கு ஓடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு அலர்ட்ஸு. இங்கேருந்து வந்து 700 கிலோமீட்டர்ஸ் கீவ். நம்ம பார்டர் கிராசிங் உள்ள என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உக்ரைனுடைய கேபிட்டல் சிட்டியான கீவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக போகிறோம். இங்கேருந்து 700 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ் கிட்ட காமிக்குது. பார்டர் கிராசிங் இப்போ என்னுடைய கெஸ் படி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். பட் அதுக்கு மேலேயே கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தெரியல என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்டைஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சிவிஎன்ஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் கொலாபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மெர்ச்சன்டைஸை லான்ச் பண்ணியிருக்கோம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. படிச்சுட்டு தாராங்க ரெடியாக இருக்கா, எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். Om Namah Shivaya. Okay, the moment of truth. Let's start today's. இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பனோரோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல் சொல்லக்கூடாது. ஓம் நம சிவாய. லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்டரு. அண்டு நம்ம இப்படி போய் சுற்றிக்கிட்டு வரணும். நான் வந்து க்ளவுஸ் போடல, ஏன்னா அங்கே இப்போ நம்மளுக்கு பார்டரில் வந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸாக எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளவுஸ் போடல. பாஸ்போர்ட் ரெடியாக என்னுடைய ரைடிங் பேண்ட்ஸ் பேக்கெட்டில் வச்சிட்டேன். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக கிராஸ் பண்ணிட்டு விசா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டு. அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் வேறு எதுவுமே இல்லை. வெறும் ஒரே ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதனால், என்ன ரீசனால்? நான் அப்ளை பண்ணது 10 நாளைக்கு அப்ளை பண்ணேன். என்ன ரீசனால் வந்து ஒரே ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பார்ப்போம் பார்டரில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு போலாண்ட் பார்டர் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் டக்குன்னு. பட் when it comes to உக்ரைன் பார்டர், அங்கே தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து. ரைட் சைடில் போனோன்னா போலாண்டு. நம்ம இப்போ போலாண்டில் தான் இருக்கும். அண்டு ஸோ உக்ரைனுக்கு வந்து ஃபியூல் போகுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன கண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன்? இது உக்ரைனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இது. ஸோ உக்ரைன் வண்டி வந்து இங்கே போலாண்ட்லேருந்து ஃபியூல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் டேங்க் ஃபார் லிக்விட்ஸ், இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பல்க் கார்கோ. கீழே வந்து ஃபுல்லாக உக்ரைனியனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஹலோ அப்படின்னா வந்து ரஷ்யனில் ப்ரிவியத், உக்ரைனியனில் வந்து ப்ரிவித்.
அதே மாதிரி வந்து தேங்க்யூ அப்படின்றதுக்கு தேங்க்யூ அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உக்ரைனியனில். ட்ரக்ஸு பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லைன் கட்டி நின்றுட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உக்ரைனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம வந்து இங்கே நிற்கணும்னு இல்லை, நம்ம வந்து டக்குன்னு பாஸ்டர் வாய் போயிடலாம். ட்ரக் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க. ஓகே, செக் பாயிண்ட். Hello. Hello. How are you? Turn off engine. Yes. You see the sign? Sorry? Please give me your passport, driving license, Yeah. motorcycle registration document. Okay, turn off camera. ஓகே கைஸ், நம்மளை வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க. வண்டியோட இது எல்லாமே செக் பண்ணிட்டு உள்ளே போங்க, நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு, அதனால் வந்து அங்கே உக்ரைனியன் சைடு வந்து விட்டால் தான் விடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், அங்கே சப்போஸ் இல்லைன்னா ரிட்டன் அனுப்பிடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, ஐ ட்ரை மை லக் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரூடாக தான் இருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் கேம் டு நோ தட் வி ஆர் லெஜிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு தெரிஞ்சவொடனே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அப்போ தான் என்கிட்ட மட்டும் ரூடாக இல்லை, அங்கே வரவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரூடாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து இவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து பார்டரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே. ஆனால் அதுவும் இல்லாமல் நான் வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரக்குக்கான ரோடாக. ஸோ இட் மேக் சென்ஸ் வை அவர் வந்து ரூடாக அவ்வளோ காண்டானாருன்ட்டு. நான் ட்ரக்குக்கு வர ரோட்டில் நீ எப்படா வருவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து கூகுள் மேப்ஸ் வந்து கூகுள் மாதாஜி வந்து அந்த ரூட்டு தான் காமிச்சிது. நான் என்ன பண்ணுவேன், பட் யூஸ்வலாக பார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ வீலர்ஸ்க்கு வந்து பெருசாக நம்ம வந்து அப்படி இப்படி கொஞ்சம் பூந்துக்கிட்டு போய் நின்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எதுவும் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்க மாட்டாங்க. அப்புறமா அவரே வந்து போய் சுற்றிட்டு வாப்போ அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. கொஞ்ச நேரம் உள்ளே போய்ட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு பார்டர் கிராஸ் பண்ண போறியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா. அப்போனா ஓகே சரி இப்படியே போய் தொலை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இமிக்ரேஷன் கோத்ரூ பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து கஸ்டம்ஸ் கோத்ரூ பண்ணணும். என்ன நடக்க போதோ கடவுளே, திக்குன்னு ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமர்க்கலமாகிருச்சு. நான் அவ்வளோதான் பயந்துட்டேன். எங்கள் ஒய்யால கேலி இப்போ வந்து உள்ளே வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு, மீன்ஸு ஃபைன் போடுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஃபாரின் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் அது இல்லாமல் சில டைம் வந்து வி ஹாவ் டு ஆக்ட் டம். நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டம்பாக ஆக்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸ் கிட்ட. ஸோ தட் தே வில் ஸ்டார்ட் ஹெல்பிங் அஸ். பார்டர் கிராசிங்கில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியாக தான். நீங்கள் வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மேத மாதிரி எதனா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதனா வந்து பண்ணி விட்டு போயிடுவாங்க. நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸி கிடையாது மக்களே ஒரு கண்ட்ரி பார்டரை கிராஸ் பண்ணுறது அப்படின்றது. யூரோப்புக்குள்ளே வந்து எப்படி வந்து பார்டர் இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ணோமோ அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல. அதுவும் உக்ரைனில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் யாராவது வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவங்க இருக்கணும். அதுதான் வந்து இப்போதைக்கு என் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை. ஏன்னா டிரான்ஸ்லேட்டரில் எல்லாத்தையும் போட்டு அது கர்மம் எதனா தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துருவாங்க நம்மளை. Paszporty inspektorka. Poczekam. Okay. To jest numer motoru. Number win. Win here. No. Aha. Dziękuję za kryć. Dzień dobry.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கிறது ஒரு பெரிய தலைவலி கைஸ் நமக்கு. இப்போ இந்த சைடு ஓகே, உக்ரைன் சைடு என்ன போதும்னு சொல்லிட்டு தெரியல. வேலை அந்த பொண்ணு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது இருக்குது பாருங்க. அடுத்து இங்கே ஹலோ, why you go here? சாரி, You bought this motor ஃப்ரம் இந்தியா. from India? ஐயோ அகைன். ஓகே மக்களே, அவங்க வந்து வச்சு செய்யின்னு செய்கிறாங்க. நான் உக்ரைன் சைடு தான் செய்வாங்கன்னு நினச்சேன். இவங்க போலந்து சைடும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செங்கன் விசா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கு எடுத்துக்கணும். ஸோ எதுக்கு நீ வந்து ஃப்ரான்ஸுக்கு எடுத்துருக்க, ஃப்ரான்ஸில் ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமான கேள்விகள் வந்து நிறைய கேட்டுட்டு கடைசியில் அதாவது வந்து நம்மளை வந்து ஃபன் பண்ணுறாங்களாமா. அவங்க வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லி உள்ள லக்கன்னு எல்லாருமே ஒரு 3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே வந்து செம்ம காண்டாயிடுச்சு வேலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து பல கடிச்சுங்க, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்பா, அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. அங்கேருந்து இங்கே வந்தோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கஸ்டம்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டம்ஸில் வந்து நான் டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இது என்னன்னே புரியல. நம்ம இங்கே வாங்கியிருக்கோமா இல்லைனா வந்து ரெண்டலாக, ஏன்னா வந்து இங்கிலீஷ் மொழி வந்து பார்த்திங்கன்னா அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்க மொழி நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியாது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நக்கலாக வந்து ஒரு சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து அந்த இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் ஜாதியெல்லாம் பார்க்குறாங்கன்னா இங்கே வந்து நிறத்தை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு எனக்கு வந்து தலைவலி வந்துருச்சு, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. பட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அதெல்லாம். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க போ அப்படின்னு. பட் மழை பெய்யுது இப்போ. அதுதான் அந்த இப்போ எப்படின்னா வந்து அந்த சைடு நான் நினையாமல் ஓடி போயிடணும். To go that side? Yes, over there to the barrier. Okay, thank you. அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. உக்ரைன் சைடு வந்து தெரில எப்படின்னு. அண்ணே மழை பெய்யுது, நான் கேட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கண்ணே. நான் ஓடி வந்துடுறேன் அந்த பக்கமாக. மழையில் நிற்க வச்சுருவாங்க போல இருக்கு நம்மளை. ரைட்டுடா. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கணும்னு தெரில மழையில். நான் 2 வீலரில் வந்துருக்கேன்டா, என்னைய கொஞ்சம் உள்ளே விடுங்கடா. மழையில் ஏடா இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க என்னைய. இப்போ வந்து நம்ம உக்ரைன் சைடு போய் பாடணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, என்னை எப்படின்னா பார்டர் க்ராஸ் பண்ணியிருப்போம். அவங்கக்கிட்ட எப்படின்னா வீசா எக்ஸ்டென்ஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருப்போம். ஒரு 5 நாளைக்கு ஒரே நாளைக்கு வீசா கொடுத்து வச்சுருக்காங்களா, என்ன பண்ணுவேன். விசா வேறு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது யூஸ்வலாக. பட் அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு. அவங்கக்கிட்ட பேசி, மொழியே தெரியாமல் நான் பேசி புரிய வச்சு நான் வீசா எக்ஸ்டென்ஷன் எப்படி வாங்க போகிறேன், நான் எப்படி என்ட்ரு ஆக போகிறேன் கண்ட்ரிக்குள்ளே. அவரை நான் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பேப்பரை பத்திரமா நான் வச்சுக்கணும். கையில் போட்டே நனைஞ்சிரும் பேப்பரு. ஓகே மக்களே, வெல்கம் டு உக்ரைன். ட்ரெயின் என்ட்ரா வருதுங்களா, படாத இப்போது. பட் எனிவே நான் ஒன்று சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்டர் கிராசிங்கில் உமன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நம்மளை வந்து ரொம்ப சாவடிச்சிருவாங்க. கரெக்டாக பெண்களே உட்கார வச்சுருக்காங்களேப்பா. Hello, where you go?
Gas, gas, diesel. No. Oh, Kaffee. Okay. It's low. Okay. Yeah. Gas is hier. Gas is hier. Gas. Gas? Ja. Dollar? Dit dollars. Hij ligt wel. Hij ligt wel aan de gases. Dat is. Hello. Go to back. Okay. Custom control. ஓகே ஓகே எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து உக்ரைனுக்குள்ளே என்ட்ரா வரும். அப்பா டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10:30 மணி ஆகுது. காலைல 7 மணிக்கு வந்தேன், 7:30 மணிக்கு வந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ப்ராசஸ் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு ஏது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை இங்கே சப்மிட் பண்ணணும். ஹலோ அகெயின். ஓகே, This is very good. பாய், தேங்க்யூ. வெல்கம் டு உக்ரைன். இங்கே நிப்பாட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து மேப்பை போடுவோம். எப்பா செம்ம பெரிய ஒரு தலைவலியாக போயிடுச்சு. ஏன்னா நல்ல வேலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பேசினாங்க. ஆக்சுவலாக எனக்கு உக்ரைன் மேலே இருந்த ஒரு உக்ரைன் மக்கள் மேலே இருந்த ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு பார்டர் கிராசிங்லேயே எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க தட் ரூடாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தட் நம்மளை பார்த்தா. பட்டு நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எல்லாரையுமே வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோடு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லிவைவ் போக போகிறோம். லிவைவ் தான் வந்து நம்ம இப்போ போலாண்ட்லேருந்து உக்ரைனுக்குள்ளே என்ட்ரானோடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு சிட்டி. வந்துட்டோம்ல உக்ரைனுக்கு. நிப்பாட்டி காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போகலாம். என்ன நடந்துச்சுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்டர் கிட்ட இருந்து வெளியே வந்த உடனே வந்து நம்ம ஒரு பிரேக்கு. ஐயோ முடியல சாமி, ரொம்ப நேரமாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, வெல்கம் டு யுக்ரைன். அண்டு உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம போலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்ல. போலாண்ட்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆனால் தான் வந்து நம்ம வந்து உக்ரைனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். போலாண்டில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து போலாண்டுக்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் வந்து சம்திங் ஏதோ இந்த அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா எப்போவுமே. அது மாதிரி வந்து ஆவாதோ என்னமோ ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது போல இருக்குது. ஸோ என்னுடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஃப்ரெஞ்சு செங்கன் வீசா இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸுடைய செங்கன் வீசா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேள்வி துருவி கேட்டாங்க. நீ என்ன ஃப்ரெஞ்சில் இருக்கியா, உன் ஃபேமிலி எங்கே இருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எக்ஸிட் பண்ணுறதுக்கு அவ்வளோலாம் நீங்கள் அவங்க கேள்வி கேட்கவே தேவையில்ல. நீ வந்து உன் கண்ட்ரி விட்டு நான் எக்ஸிட் ஆகிறேன், நான் உன் கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணல. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டு இந்தியனா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வந்து கக்க சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாங்க. எனக்கு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கோவம் வந்துச்சு எனக்கு. பட் ஆனால் வந்து எதுவுமே நான் பண்ணாமல் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கோத்ரூ பண்ணி போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே என்ட்ராகும், நம்மளுடைய கோலை வந்து நம்ம சாதிக்க முடியும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தட்டி விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எப்படியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து உக்ரைனுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் கவுண்டரில் ஒரு சிடுமூஞ்சி பொண்ணு ஒன்று உட்காந்துருந்தது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா என்னுடைய வீசா வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் கரெக்டாக அந்த பேஜை.
எடுத்து வச்ச பேஜ் வந்து எங்கே போச்சுன்னே தெரில. திடீர்னு நெட்டும் இல்லை. கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப படப்படப்பாயிட்டேன். அவ்வளோதான்டா முடிஞ்சிட நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் விசா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு நாளைக்கு தான்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு விசா வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ட்ராவலான்னு வந்தது. போய் அந்த மெயிலை போய் தேடுறேன், மெயில் கிடைக்கல. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரில, ஃபோட்டோ எப்படி போச்சுன்னு தெரில, மெயில் எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரில. இதெல்லாம் எனக்கே வந்து மேஜிக்கலாக இருக்குது. யாரும் நம்ம ஃபோனுக்கு என்ன ஹேக் பண்ணிட்டாங்களாடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கேருந்து வரீங்க, எதுக்காக வந்து நீங்கள் உக்ரைன் வரீங்க, நீங்கள் வந்து உக்ரைனில் எங்கெங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த லேடி என்னை யார் வந்து உள்ளே கூப்பிட்டு போனாங்களோ அந்த லேடி Insta 360 கேமராவில் வந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஸ்வீட்டு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்னுடைய லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வர வச்சு என் லேப்டாப் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி விசாவை வந்து அவங்களுடைய யுக்ரைனுடைய வெப்சைட்டில் போய் நான் விசாவை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து காமிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கஸ்டம்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. கஸ்டம்ஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிடுமுஞ்சி சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிடுமுஞ்சி அதான் வந்து இமிக்ரேஷன். ஸோ என்ட்ரி வந்து பண்ணி அனுப்பிச்சி விட்டுச்சு. கஸ்டம்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எனக்கு வேவே சொல்லலை. அப்படி போ அப்படின்னுச்சு. சரி ஓகே எக்ஸிட் தான், அது சொன்ன மொழி எனக்கு புரியவே இல்லையா. ஸோ எக்ஸிட் தான் பண்ண சொல்லிட்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து எக்ஸிட் பண்ண வந்தால் வந்து திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க. போய் கஸ்டம்ஸ் போய் கிளியர் பண்ணிட்டு வான்னு. கஸ்டம்ஸ் கிட்டே போனால் கரெக்டாக ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, இது கார்னெட் வந்து எங்கள் உக்ரைனில் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய சிஸ்டமில் என்ட்ரி பண்ணணும் போல இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே, நம்மளுடைய வண்டி வந்து வரது எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி பண்ணி எத்தனை நாள் இருக்க போகிற, திரும்ப எந்த போகிற வழியாக லீவ் போ அதெல்லாம் கேட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லி முடிச்சு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இது மாதிரி வந்து எதுவுமே தேவையில்ல, நீ வந்து எந்த ஸ்டாம்பு கீம்பு எதுவும் தேவையில்ல, திரும்ப எக்ஸிட் ஆகும்போது பிரச்சனையே கிடையாது, நீ உன்னுடைய பாஸ்போர்ட்டு உன் வீசாவை காமிச்சனாலே போதும், உன் பைக்கையும் வந்து சேர்த்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க, அதனால் வந்து நீ எதுவும் கவலைப்பட தேவை அப்படின்னாங்க. டன், ஓவராலாக டன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக பயங்கரமாக போயிட்டு இருந்தது. கடைசி நிமிஷத்தில் வந்தான் ஒரு வில்லை. அவன் எங்கேருந்து வந்தான்னு எனக்கு தெரில. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து கத்துறான், ஏய் உனக்கு எல்லாமே முடிஞ்சில்ல, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துறான் அவன். நான் பார்த்தேன், எதுக்குடா கத்துற, ஒரு பார்டர்னா முடிஞ்சுன்னா நான் எல்லாத்தையும் நான் பைக்கில் வந்திருக்கேன், நான் காரில் வரல, எல்லாத்தையும் கண்ட மீனிங் நான் தூக்கி போட்டு அப்படியே கிளம்புறதுக்கு, ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸு, நீ அறக்க பிறக்க கிளம்புன்னு சொல்லிட்டு எனக்கு எதனா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு தலைவலி அதை போயிடும், முடிஞ்சிடும் அது. அதனால் நானும் அது எதுவுமே சொல்ல, சரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே கிளம்பிட்டேன். அது ஒரே ஒரு இது மட்டும் தான் வந்து ரொம்ப இதுவாச்சு, அந்த ஒரு 2%. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டே யூ வில் லவ் உக்ரைன், வெல்கம் டு உக்ரைன், போய் என்ஜாய் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த கஷ்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு முகத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மக்களோட அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது. அண்டு இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் ஏதோ எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து லிவைவ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சிட்டி. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு, ஒரு நாளைக்கு தானே கொடுத்தாங்கன்னு சொன்னேன் விசா. அந்த லேடி என்னை இன்ட்ராகேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா லேடி, அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே எனக்கு 16 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க விசா. ஸோ விச் இஸ் லைக் கிரேட். அதனால் வந்து நம்ம பொறுமையாக உக்ரைனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எல்லா இடத்துக்குமே போக போகிறோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்று, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பு ஷெல்லிங் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. ரஷ்யா சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த போர் ஆரம்பித்து 3.5 வருஷத்தில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. லிவைவ் சிட்டி போய்ட்டு லிவைவ் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எனக்கு வந்து சிம் கார்டு வாங்கணும், எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீவ் போவோம். லெட்ஸ் கோ. ஓகே, செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்டு என்னென்னா எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது. இங்கே மேப் வந்து போட்டேன், நான் டேரெக்டாக வந்து ஹோட்டல் ரூம் இங்கே லிவைவில் புக் பண்ணிவிட்டு மேப்பும் போட்டேன். ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கே வந்து எல்லாமே இந்த விசா கார்டு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ரஷ்யாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா வந்து போலாண்டு பக்கம் ரொம்ப ரொம்ப வெறுப்பு. எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா போலாண்டில் சுத்தமாக பிடிக்கல. கொய்யாலா அவனுங்க பண்ண நக்கலுக்கும். ஓகே, 1 hour 16 minutes காட்டுது, 72 kilometers. அந்த சைடு பாருங்கள் லைனை, எவ்வளோ பெரிய லைனு போலாண்டுக்குள்ளே போகிறதுக்கு. லிவைவ் சிட்டி இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, லிவைவ் சிட்டி. இந்த இடம் வந்து பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா எதுவும் அட்டாக் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸ் தான் யுக்ரைனில். ஸோ கீவு, கார்கீவு, அந்த ஏரியா சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த அட்டாக்ஸ் அதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு அது எல்லாத்தையுமே வந்து
என்னுடைய ஜாக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உள்ளே எதுவுமே வைக்கல, ஏன்னா டப்புன்னு எங்கே வேணால் நம்மளை நிப்பாட்டி வந்து செக் பண்ணுவாங்க இங்கே. ஸோ நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்பா ரொம்ப வரிடாக இருந்தேன். பட் எப்படியோ சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் புண்ணியத்தில் உள்ள சேஃபாக வந்து என்டர் ஆகிட்டோம். நான் போனவொடனே இப்போ லிவைவ் சிட்டி போனோடனே வந்து எங்கன்னா நம்பர் பிளேட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து காலியாக இருக்குது. பெருசாக எந்த வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஒன்லி வந்து நெசசிட்டி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகுது. மீன்ஸ் வந்து ட்ரக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போகுது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசஞ்சர் காரு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து பார்க்க முடியல என்னால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இப்போ பார்டர் கிராஸ் பண்ண உடனே நான் வந்து கீவுக்கு ரைட் பண்ணிட்டு போல, ஏன் வந்து லிவைவ்லேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீசா வந்து ஒரே நாள் இருந்ததுனால தான் நம்ம ஹரிபரியாக கீவுக்கு ஓட வேண்டியதாக இருந்தது. பட் இப்போ வீசா வந்து நம்மளுக்கு ஒரு 16 டேஸ்க்கு இருக்குன்னும் போது நம்ம வந்து ரொம்ப வந்து ஹரி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கேருந்து வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் காமிக்குது கீவுக்கு. ஸோ கீவுக்கு வந்து நம்ம 8 மணி நேரம் 9 மணி நேரம் இப்போ ரைட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குங்க. யாருனா இருக்காங்களா? யாருமே காணோம். கேமஃப்ளேஜில் செக் பாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து இப்போ மணி 12 ஆகுது ஓகேங்களா. ரைட் பண்ணிட்டு போனோன்னா எப்படியும் 6 மணிக்கு மேலே ஆயிரும். ஸோ விச் வில் பி வெரி மச் டேஞ்சரஸ் அந்த டைமுக்கு மேலே வந்து நம்ம ரைட் பண்ணுறதுன்றது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்டாக்ஸ் எல்லாமே நடக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு அலாரமே அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்றதுனால தான் ஈவினிங் வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து கீவ் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் இல்லை. வந்து லிவைவ் சிட்டி கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். அப்பா ஒரு வழியாக வந்து மழையை நின்றுச்சு. இது வந்து சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே பாருங்கள் ஃபுல்லாக கோல்டு பிளேட்டட் சில்வர் பிளேட்டட் சர்ச் இது. எங்கேயும் ஒரு சர்ச் இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள் ரொம்ப பழைய வீடாக இருக்குது எல்லாமே. அண்ட் உக்ரைனினுடைய ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறக்குதுங்க. கீவுக்கு 584 கிலோமீட்டர்ஸு, லிவைவ் வந்து 22 கிலோமீட்டர்ஸ். L5குள்ளே வந்து என்ட்ரா வரும். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எல்லாருமே ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக. வீட்டு பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன நிலத்தை வச்சுக்கிட்டு. அண்டு டிராஃபிக்கை பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிராக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணல போல இருக்குது. எல்லாமே வந்து குதிரையை யூஸ் பண்ணி வந்து நிறைய இந்த ஃபார்மிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 ஏக்கர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பூ ரெட் கலரில் ரோஸ் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இந்த பூ. லிவைவாக தான் வந்து இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். இது வந்து கார் வாஷிங். இது ரைட் சைடில் இருக்கிறது. லெஃப்ட்லேயும் கார் வாஷிங் இருக்குது. ஜெலன்ஸ்கி இருக்காப்புல இல்லை, அவர் வந்து ரஷ்யன் வந்து நம்ம பேசக்கூடாது, உக்ரைனியன் தான் பேசணும். ஆக்சுவலாக ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ ப்ரிவெத் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ வந்து ரெண்டுமே சேம் தான், ஒரே மொழி தான். பட் ஆனால் வந்து என்னென்னா அந்த டைலாக் இருக்கும்ல, மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாங்கு, அந்த ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போது உள்ள இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ரஷ்யன்ஸ் தான். ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைனு. ஸோ யுக்ரைனில் இருக்கவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ சப்போஸ் இன்கேஸ் வந்து ஒரு ரஷ்யன் வந்து இங்கே உக்ரைனில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ரஷ்யனுக்கும் உக்ரைனுக்கும் வந்து அவங்களுக்குள்ளே அவங்களே எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிப்பாங்கன்னா வந்து ஒரு சாப்பாடு ஒன்று இருக்கான். ஸோ அந்த சாப்பாடோட பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்போன்னா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த சாப்பாடோட பேரை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு பிடிக்குமா அப்படின்னும் போது, நீ சாப்பிட்ருக்கியா இல்லை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த சாப்பாடை வந்து இப்போ அந்த பேரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த பேரை சொன்னாங்கன்னா அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரஷ்யனில் ஒரு மாதிரி இருக்குமா உக்ரைனியனில் ஒரு மாதிரி இருக்குமா, அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா இவங்க வந்து ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி வந்து வேறு எதை வச்சுமே வந்து டாக்குமெண்டேஷன்லாம் இல்லைனா வந்து கண்டே பிடிக்க முடியாது இவங்க வந்து ரஷ்யன் இவங்க வந்து யுக்ரைனியன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாமே பேசுகிற பாஷை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிற மொழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லாருமே வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டில் தான் போகிறாங்க. இது ஓக்கோ அப்படின்றது தான் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஓக்கோ நானோ அப்படின்றதெல்லாம்
ஃபஸ்ட்டு ஹோட்டல் போயிட்டு என்னுடைய ஜாக்கெட் எல்லாத்தையுமே வந்து கைட்டி போட்டுட்டு, ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் நான். அதனால் ஐ ஹாவ் டு ரிமூவ் மை கியர்ஸ் அண்ட் ட்ரை அப் ஆகணும். இந்த ஊரில் நிறைய பழைய பழஞ்ச பில்டிங்ஸ் தான் இருக்குது கைஸுங்க. நம்ம வந்து ரொம்பவே நியூட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு கான்ஃப்ளிக்டில். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் வந்து ஹியூமனிட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு இந்தியாவுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் வேணுன்ற ஒரு கான்செப்டில் நம்ம கிடையவே கிடையாது. என்னைக்காதாலுமே வந்து நம்ம போர் வேணாம், எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய பேசிக்கான ஒரு நியூட்ரல் கிரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நடுவில் வந்து பேச்சுவார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க ரஷ்யா கூட பீஸ் ப்ரோக்ராமுக்கு. பட் என்னென்னா நம்ம ஜெலன்ஸ்கி இருக்காப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாப்புல, எதனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுறாரு அவர். இப்போ கூட வந்து பீஸ் இது வந்து பேசலாம் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரஷ்யாவுக்குள்ளே போய் ரஷ்யாவுடைய ஃப்ளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி, அதனால் இப்போ ரஷ்யா திரும்ப போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தான். ரஷ்யாவுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி இருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்மி இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம தாக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. பட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து மக்களை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அண்டு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து கேஷுவாலிட்டிஸ்னு இப்போ நார்மலாக ஒரு போர் நடக்குதுன்னா கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யனுடைய அட்டாக்ஸில் மோஸ்ட்லி வந்து பப்ளிக் கேஷுவாலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூலில் அடிச்சிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க, இதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் பண்ணல. எங்களுக்கு நாங்கள் வந்து பப்ளிக் இருக்க இடத்தையோ இல்லை பப்ளிக் வாழக்கூடிய இடத்தையோ வந்து நாங்கள் டார்கெட் பண்ணல. ஆனால் பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மி பீப்புள்ஸ் அவங்களாம் வந்து மிஷினரிஸ் அவங்களாம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் இருக்கக்கூடிய பங்க் ஹவுசஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க. இது வந்து விச் இஸ் ரிஸ்கி. யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி இதில் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைட்லேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா வந்து உக்ரைன்லேருந்து நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே நம்மளுடைய ரஷ்யன் மக்களை நோக்கி இருக்குது, ரஷ்யனுடைய குழந்தைங்க பெண்கள் அவங்கள நோக்கி இருக்குது. அவங்க வந்து ஆர்மி பேஸ் எல்லாம் வந்து அடிக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி இடத்த வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய. ஸோ இது மாதிரி வந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் கரெக்டாக நம்ம உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இது அனுப்புகிறோம் பாரு ட்ரோன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் அட்டாக் பண்ணி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் ஒரு 10 ஏர்க்ராஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கடும் கோவத்தில் நேற்று முந்தானேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பாம் செல்லிங்கு. நீங்கள் வந்து நியூஸில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து நேற்றுலாம் வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஆப்பில். ஒரு ஆப் ஒன்று இருக்குது, உக்ரைன் வார் ஆப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பாம் செல்லிங் நடக்கும்போதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போங்க, சேஃபான ஒரு பிளேசஸில் இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய அலர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது நேற்று ஃபுல்லாகவே. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம் உக்ரைனுக்குள்ளே. கைண்ட் ஆஃப் வந்து இன்றைக்கி இது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து இந்த 1 டே வீசானோடவே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகிட்டேன். பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கண்ட்ரியான உக்ரைனுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் பைக்கை தூக்கிட்டு வந்தாச்சு. அண்ட் சீரியஸ்லி வந்து செம்ம ப்ரௌடாக இருக்குது. நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உக்ரைனில் வந்து இப்போ ரைட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இங்கே வந்து போர்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப சோகமாக இல்லைனா அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் மைண்டில் இல்லை. எனக்கு என்னென்னா, நம்ம இப்போ இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணோன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம வந்து நிறைய இடத்த வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை இல்லை எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து போகும்போது நம்மளுக்கே தெரிய வரும். ஆப்வியஸ்லாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அரசியல்வாதிங்க பண்ணுற தப்புனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றைக்குமே. என் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்படி தான். ஒரு தனிப்பட்ட நபருடைய கோபமோ தனிப்பட்ட நபருடைய விருப்பமும் வெறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டத்தை ரொம்ப வந்து தப்பான ஒரு திசையில் வந்து வழி நடத்திட்டு போய் அவங்கள வந்து இதுவாக வர மாதிரி தான். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்து நம்ம உக்ரைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. அண்ட் நம்ம போட்டிருக்க டிஷர்ட் பாருங்கள்.
இந்த டிஷர்ட் வந்து இதே டிசைன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நம்மளுடைய மெர்சன்டைஸை வந்து மறக்காமல் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கப்பா, இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன், ட்ரெயின் போகுது டப்புன்னு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ கூட்ஸ் வண்டி போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே தான் ரோடு இங்கே இருக்குது. பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு பார்க்கிங் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வெளியே போனேன்னா வந்து கண்டிப்பாக நான் vlog பண்ணுறேன். இங்கே பைக் மோட்டர் சைக்கிள் ஆக்சசரிஸ் கடை தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்னுடைய கியர்ஸ் எல்லாத்தையும் காய வைக்கணும். அண்டு வந்துட்டோம். இந்தியன் பைக்கு, தமிழ்நாடு ரீசெட் பைக்கை தூக்கிட்டு உக்ரைனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ as usual, just eat, sleep, ride and repeat that again. சேனல் புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை. நல்லா மழை நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு மோட்டர் சைக்கிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது. நல்லா ஒரு பெரிய ஸ்டோராகவே இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயும் நம்ம. ஸோ அந்த ஸ்டோருக்கு தான் வந்து நம்ம இப்போ போகிறோம். போயிட்டு இந்த நம்பர் பிளேட் வந்து அதனால் வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சு நம்பர் பிளேட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்பர் பிளேட் பண்ணால் மட்டும் வச்சுக்கோங்களேன் பிரச்சனையாக போயிடும். அதே மாதிரி வந்து என்னுடைய டெயில் பேக் வந்து நான் வாட்டர் ப்ரூஃப்னு நினச்சேன். அது வாட்டர் ப்ரூஃபில் போல் இருக்குது. உள்ளே இருக்க துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு வந்து. ஸோ கம்மி ரேட்டுக்கு எதனா வந்து ஒரு டெயில் பேக் இருந்ததுன்னா வாட்டர் ப்ரூஃபில் ஒன்று வாங்கிப்போம். இல்லைனா அட்லீஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் இது வச்சுருந்ததுன்னா ஓகே. லொக்கேஷன் அதுவும் இல்லாமல் செம்ம சீப்பு. ரூம் 1200 நம்ம தான் இது ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலில். இந்த டைப் ஆஃப் ரோடு தான் எனக்கு பிடிக்காத ஒரு ரோடு. அப்பாடா நல்லா இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. வாவ், இங்கே பாருங்களேன் கோபுரத்தை, செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த ஹார்லி டேவிட்சன் டைனிஸ் எல்லாமே இருக்குது போல இருக்குது. பாப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாண்ணா நம்பர் பிளேட்டுக்கு. நிறைய பாருங்க. ஓகே மக்களே, மொழி பிரச்சனை இருக்கிறதுனால நானும் வந்து டிரான்ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணி சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகலை. இங்கே பக்கத்தில் இன்னொரு கடை ஒன்று காமிக்குது 3.5 கிலோமீட்டர்ஸில். அங்கே தான் போகிறேன் அடுத்து. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து kilometers 11 minutes காட்டுது. அப்பா என் பேண்ட் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. சூப்பர். பேண்ட் வாட்டர் ப்ரூஃப் இல்லையே நம்மளது. மேலே டாப் வாட்டர் ப்ரூஃபு, பாட்டம் வீக்குன்ற பேர் நனைஞ்சிட்டேன். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் பிளேட் கடையை கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டேன். சின்ன சைஸில் இந்தியா ஃப்ளாக்லாம் போட்டு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன்ட்டாங்க ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு போட்டு பண்ண சொல்லிட்டேன். அண்ட் 600 நம்ம ஊர் காசுக்கு இங்கே வந்து நம்பர் பிளேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் தருவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இது மாதிரி ட்ராவலரு, நான் கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகணும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே வந்து சரி ஓகே பண்ணி தரேன், ஈவினிங் ஒரு 5 மணிக்கா வா அப்படின்ட்டாங்க. ஸோ கேஷ் எடுத்துகிட்டு வரணும். ஈவினிங் வரும்போது இதுதான் வந்து அந்த கடை இது போட்டுருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அந்த கடை. ஸோ ஈவினிங் 5 மணிக்கா வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உடஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுவும் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய டாஸ்க்கே முடிஞ்சிடும். போய் இப்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. ஆல்ரெடி நான் vlog எண்ட் பண்ணிட்டேன். எண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பாட்டு வந்து வந்துடுவோம். ஸோ பை.